Good evening, my dear students. எல்லாரும் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 12th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணி ஹையஸ்ட் மார்க் எடுப்பீங்க. இப்போவே உங்களுடைய மனதெல்லாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். இப்போ என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும், நம்மளுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்கும், நமக்கு என்ன ஆஸ்பிரேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு பேராமீட்டர் பேஸ்டாக எதெல்லாம் ஜென்ரலாக கோர்சஸ் இருக்குங்கிறத ஜெனரிக்காக நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு பிக் அண்ட் சூஸ் அதுக்கு பிறகு பண்ணலாம். ஆக இந்த வீடியோவை மொத்தம் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பார்ட்டு என்னென்ன கோர்சஸ் ஆல் இண்டியா பேஸில் அவைலபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். சில கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கும், சில கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் இன்னும் நடக்கிறதுக்கு டைம் இருக்கும். Let us see how this video will be useful to you. Thank you. First of all, Indian Naval Officers Examination ஒன்று இருக்கு. Indian Navy Officers Exam. அதே போல Indian Air Force Officers Exam. இதில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இந்த கோர்ஸை நடத்துகிறது. அப்போ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நேஷனல் நேவல் அகாடமி, இவங்க இதற்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதன் மூலமா பிடெக் இன் ஆல் பிரான்ச்சஸ் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். இதுக்கு ஒரே கண்டிஷன் 12th பாஸ் ஆகிக்கணும், ஏஜ் 16 to 19 இருக்கணும். இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. ரெண்டையும் பாஸ் பண்ணால் தான் இந்த கோர்ஸுக்கு போகலாம், குவாலிஃபை ஆகலாம். இதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எசென்ஷியல். அல்லது ஜேஇஇ மெயின் கிளியர் பண்ணியிருந்தா இன்டர்வியூ வச்சு அவங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு அல்லது கோர்ஸுக்கு எடுப்பாங்க. ஆனால் இதை முடிச்சா கன்ஃபர்ம்டு ஜாப், பிளேஸ்மெண்ட் வருமா, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஜாப் கன்ஃபார்ம். செகண்ட், மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இது ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட், இதில் போய் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி 12th பயாலஜி. இட் இஸ் அன் எசென்ஷியல் ஃபேக்டர். இயர்லி ஒன்ஸ் இதிலையும் பாஸ் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா கன்ஃபார்ம்டு ஜாப். தேர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்னிவீர், அக்னிபாத், இதற்கான ஸ்கீமை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு ஷார்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அது 4 years மந்த்லி சர்வீஸாக இருக்கும். இன்கேஸ் ஒருத்தருக்கு அது விருப்பம் இல்லை, 4 ஆண்டுகள் முடித்து விட்டேன், அதற்கு பிறகு வெளியில் வந்துடணும்னு நினச்சா பல்க் அமௌண்ட்டை கேஷாக கொடுப்பாங்க. ஸ்கில்டாக இருந்தால் அவங்க அந்த அக்னிவீர் மூலமாக போய் இந்தியன் ஆர்மிக்கு உதவிட்டு மீண்டும் எக்ஸ் சர்வீஸ் மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம். நம்பர் 4, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னையில் கூட இருக்கிறது. அவங்க டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் நடத்துகிறாங்க. அதே போல் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் நடத்துகிறாங்க. 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் பாஸ்டாக இருக்கணும். ஜாப் கன்ஃபார்ம், உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்பர் 5, ஃபுட் ப்ராசஸிங். நம்மளது தஞ்சாவூரில் கூட இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். அங்கே பிடெக் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அது 2 விதமாக. ஒன்று, ஜேஇஇ மெயின் எக்ஸாமினேஷனில் கிடைக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்லேருந்து தேர்வு செய்கிறார்கள். நேரடியாக ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறார்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ரெண்டுலுமே அவர்கள் தெரிவு செய்து கொள்கிறார்கள். நம்பர் 6, முன்னர் இருந்த நேம் QCET, இப்போ QET, CUCET ஆக இருந்தது, இப்பொழுது CUET. இவங்க ஆல் இண்டியா பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் பாஸ் பண்ணுறவங்கள்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் திருவாரூரில் கூட இருக்கிறது. பலவிதமான பிரான்ச்சஸ் இருக்கிறது, அதை பின்னர் பார்ப்போம். அந்த லிஸ்ட்டையே நான் உங்களுக்கு தருகின்றேன். அது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மூலமாக அந்த கோர்ஸஸ் சேரலாம்.
ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூ போன்றவை எல்லாம் வரும். ஜாப் கேரண்டீட் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஹைலி வேல்யூபிள் கோர்ஸ். எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் எம்ஏ ஆர் எம்எஸ்சி பிஎட் 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்தோமே ஆனால் முடித்துவிட்டு தமிழ்நாட்டில் ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு டெட் எக்ஸாமினேஷன் பாஸ் செய்ய வேண்டும். அதேபோல் காலேஜ் எக்ஸாமினேஷனாக இருந்தால் ஸ்லெட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண வேண்டும் அல்லது நெட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண வேண்டும். அடுத்ததாக நெஸ்ட் NEST நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இதிலும் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் வைத்திருக்கிறார்கள் 4 ஆண்டுகள். இதில் ஜாப் கன்ஃபார்ம், வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நம்பர் 7 NIFER நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். இது பல இடங்களில் இருக்கிறது. கல்கட்டா சென்டர் மிக முக்கியமான சென்டர். அங்கேயும் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கிறது. ஜாப் கன்ஃபார்ம். நம்பர் 9 IISER இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்வீஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதிலும் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் வைத்திருக்கிறார்கள். இதில் மிக பாப்புலராக இருக்கக்கூடியது திருவனந்தபுரம் பிரான்ச். அதே போல பியூனேல இருக்கக்கூடிய IISER பிரான்ச். இதில் நாம் கோர்ஸை முடித்தோமே, அந்த தேர்வினை எழுதி அட்மிஷன் முடித்த பிறகு ஜாப் கன்ஃபார்ம். நம்பர் 10 பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இது UGET என்ற எக்ஸாமினேஷன் நடத்துகிறது. UGET அண்டர் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஹானர்ஸ் டிகிரியாக தருகிறார்கள், நார்மல் டிகிரி இல்லை. ஆனால் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் அல்ல, ஹானர்ஸ் டிகிரி 4 இயர்ஸ். இதில் 1 ஆண்டை நாம் சேவ் பண்ண முடியும். அதன் மூலமாக ஜாம் அல்லது கேட் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஜாமுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டும் கேட் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டும் பாஸ் பண்ணணும். கேட் எக்ஸாமினேஷன் முடித்த பிறகு அவங்க PhD பண்ணலாம் அல்லது எம்டெக்கை முடிக்கலாம். அதை முடித்தும் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கு ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கிறது. அதனை நீங்கள் எழுதி தேர்வு அடைவதில் வேண்டும். நம்பர் 11 லா LAW. இதற்கு கிளாட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அது சென்ட்ரலைஸ்டு ஸ்கீமாக வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசனுடைய அந்த கிளாட் எக்ஸாமினேஷனை நாம் தேர்வு செய்தால் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய லா காலேஜஸில், பாப்புலர் லா காலேஜஸில் கூட போய் ஜாயின் பண்ண முடியும். முடித்துவிட்டு விருப்பம் போல கோர்ட்டுக்கும் போகலாம், லாயராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபீல்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கவுன்சிலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கம்பெனியில் லாயராகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. 12 JNU. ஆனால் சொல்ல மறந்துவிட்டேன், லாவை தமிழ்நாட்டில் பாஸ் செய்யும் பொழுது 12th மார்க்கை வச்சு அவங்க இண்டிபெண்டன்ட் லா காலேஜஸுக்கும் செல்லலாம். நம்பர் 12 JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அதற்கான அட்மிஷன் டெஸ்ட்டிலே நாம் பிஎஸ்சி கோர்சஸ் சேரலாம், எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் சேரலாம், எம்எஸ்சி MA கோர்சஸும் சேரலாம். இது பாப்புலரான ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தோமேயானால் வேல்யூ மிக அதிகமானது. வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஆனால் ஜாப் கன்ஃபார்ம் என்று சொல்ல முடியாது. அதற்கு உரித்தான ஸ்கில் செட்டினுடைய எக்ஸாமினேஷனை தேர்வு செய்ததால் நாம் பல கம்பெனிக்கு செல்லலாம். நம்பர் 12 ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். பிஎஸ்சி அக்ரி தேர்வதற்காக இது சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம். தமிழ்நாடு கவுன்சிலிங் தனியாக நடக்கிறது. அதற்கான கவுன்சிலிங் மார்க்கை நாம் பார்த்து, லிஸ்டை பார்த்து 12ஆம் வகுப்பு மார்க்கின் அடிப்படையில் பிஎஸ்சி அக்ரி தேர்வு செய்து அதில் கோர்ஸை முடிப்பது தனி. நான் சொல்லுகின்ற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகின்ற ஆல் இண்டியா பேஸ் எக்ஸாமினேஷன். எனவே அதில் தேர்ச்சி அடைந்தால் நிச்சயமாக பாப்புலர் யூனிவர்சிட்டிக்கு செல்வது எளிமையாகும். அடுத்ததாக 14 NIFT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது ஒரு பாப்புலரான கோர்ஸாக அமைந்திருக்கிறது. இது 12th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட், அதுதான் எலிஜிபிலிட்டி. இதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமினேஷன். பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி அதை எடுத்துக்கொண்டு சென்னை, மும்பை, கல்கட்டா, அகமதாபாத் போன்ற இடங்களில் சேரலாம். ஜாப் கேரண்டி இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸுக்கு மட்டும்தான் ஜாப் கேரண்டி. மற்றவர்கள் ஆஃப்லைன் அல்லது ஆன்லைனில் கேம்பஸ் இன்டர்வியூ செய்துதான் அல்லது கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகத்தான் ஜாபை பெற்றுக்கொள்ள முடியும்.
இதில் பாம்பே பிரான்ச்சில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதிக புகழ் பெற்றது. அதற்கு மாணவர்கள் சென்றுவிட்டால் அதிகமான வருட ஊதியத்தை பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 15. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆல் இண்டியா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தனியார்கள் நடத்துகின்ற கல்லூரியில் நடத்துகின்ற அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸை விட அரசு நடத்துகின்ற NCHMCT அந்த கோர்ஸை நாம் முடித்தோமே என ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் BSc இன் ஹாஸ்பிட்டாலிட்டி முடிக்கலாம், ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிக்கலாம். 16. SSE ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன். 12ஆம் வகுப்பு பாஸ் செய்தாலே ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். அதில் நாம் தேர்வு செய்துவிட்டால் மெரிட் லிஸ்டின் அடிப்படையில் வேலைகள் கிடைக்கும். CHSL கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். இது 2 ஸ்டேஜாக உள்ளது, லெவல் 1 லெவல் 2. இதில் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகத்தான் இருக்கும். முன்னெல்லாம் OMR ஷீட்டாக இருந்தது, தற்பொழுது அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக மாற்றப்பட்டு அதனின் அடிப்படையில் செலெக்ஷன் செய்கிறார்கள். போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இதற்கு இன்டர்வியூ கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஜாபாக அமைகிறது. இது பர்மனன்ட் போஸ்டாக கொடுக்கின்றார்கள். இதற்கு தனி தேர்வு நடத்தப்படுகிறது, பாஸ் செய்து செல்லலாம். 10th பாஸ்டில் அவர்கள் தேர்வு செய்தும் எடுத்துக்கொள்கிறார்கள். MTS மல்டி டாஸ்கிங் சர்வீஸ், அது லோவர் லெவல் கிளர்க்குக்காக எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு. இது சிங்கிள் டெஸ்டாக அமைகிறது, சிங்கிள் ஸ்டேஜாக அமைகிறது. இதற்கு இன்டர்வியூவும் கிடையாது, எளிமையாக தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 17. தக்ஷ்வாக், இது 10ஆம் வகுப்பு பாஸ் செய்திருந்தாலே போதுமானது. வில்லேஜ் போஸ்ட் மாஸ்டராக ஆகலாம், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக ஆகலாம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆகலாம். தேர்வில் முதல் நிலையில் இருத்தல் வேண்டும். ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இது இருக்கிறது. அடுத்ததாக 18. இது தற்காலத்திற்கு முக்கியமான ஒரு கோர்ஸ் ஆகும். BSc டேட்டா சயின்ஸ், BCA டேட்டா சயின்ஸ். BSc டேட்டா சயின்ஸ் 3 years, BCA டேட்டா சயின்ஸ் 4 years. இது எல்லா காலேஜஸ்லையும் இருந்தாலும் கூட மத்திய அரசு நடத்துகின்ற தேர்வின் மூலமாக சென்று விட்டோமே ஆனால் வாய்ப்புகள் அதிகம், அதற்கான மெரிட் குவாலிட்டி எல்லாமே அதிகம். இந்த BSc டேட்டா சயின்ஸை IIT மூலமாகவும் நாம் முடிப்பதற்கு வழிவகைகள் இருக்கின்றன. இது பல மாணவர்களுக்கு தெரியவில்லை. இதை IIT சென்னையில் எவ்வாறு செய்கிறார்கள் என்றால் ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நடத்துகிறார்கள். அதற்கு பெயர் டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ். அது IIT சென்னையிலே 3 மாதங்களுக்கு ஃப்ரீயாக கோர்ஸை நடத்துகிறார்கள். அந்த ஆன்லைன் கோர்ஸை முடித்து விட்டோம் எனால் நாம் அடுத்த 3 மாதங்களுக்கு ஃபீஸை கட்டி படிக்க வேண்டும். அந்த IITயை உடனடியாக அந்த மார்க் லிஸ்டை கம்பெனிகளுக்கெல்லாம் அனுப்புகிறார்கள். முதல் வருடம் முடித்த பிறகு அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து விடுகிறார்கள். அந்த சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு BSc டேட்டா சயின்ஸை IITலேயோ NITலேயோ சாஸ்திராவிலேயோ மற்றைய ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் முடிக்கலாம். மெரிட் இருந்தோமையானால் IITலேயே இந்த ஆன்லைன் மூலமாக உள்ளே சென்றுவிட்டு BSc டேட்டா சயின்ஸையும் BCA டேட்டா சயின்ஸையும் முடிக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதற்கு பிறகு தேவைப்பட்டால் IITலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் செய்ய முடியும், IITலேயே டாக்டரேட் டிகிரியும் செய்ய முடியும். அது மாணவர்களுடைய தனித்திறமையும் மதிப்பெண்ணையும் பொறுத்தது. இதற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தாலே போதுமானதாக அமைகிறது. அடுத்ததாக இந்த கோர்ஸிலே டேட்டா சயின்ஸை முடிப்பதற்கு எவ்வாறு அந்த IIT மூலமாக நாம் JEE எழுதுகின்றோமோ அதனுடைய மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டே ஆன்லைனிலே பனாரஸ் யூனிவர்சிட்டி, பிட்ஸ் பிலானி போன்றவர்களுக்கும் நாம் அப்ளை செய்ய முடியும். நமது சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலும் பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் மற்றவர்கள் எல்லோரும் கம்ப்ளீட் டிகிரி இன் எனி காலேஜ், இதில் எதுவுமே விருப்பமில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு டிகிரியை முடியுங்கள். அதற்கு பிறகு ஜாம் எக்ஸாமினேஷன் எழுதுங்கள் அல்லது கெட் இன் டு IIT அதற்குள் செல்லுங்கள். ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருக்கின்றார் ஒரு யூனிவர்சிட்டியிலே அல்லது ஒரு காலேஜில், அப்போ அவங்க இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷன் என்று ஒன்று இருக்கிறது.
அதில் தேர்ச்சி அடைந்து விட்டால் நேரடியாக கேட்டுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கேட் எக்ஸாமினேஷனை முடியுங்கள். எப்பொழுது பிடெக், பிஇ அல்லது எம்எஸ்சி, எம்ஏ இதை முடித்துவிட்டு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அதை முடித்துவிட்டால் பல இண்டஸ்ட்ரியிலே எடுத்துக்கொள்வார்கள். பிஜி டிகிரியும் முடிக்கலாம். அதே கேட் எக்ஸாமினேஷன் வைத்துக்கொண்டு ஐஐடி, என்ஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் போன்றவற்றிலும் அவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷனை செய்யலாம். அதே நேரத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஜிஆர்இ எக்ஸாமினேஷனை ஒன்று முடிக்க வேண்டும், கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன். அல்லது ஜிமேட்டை முடித்துக்கொண்டு எம்பிஏவுக்கு செல்லலாம். இவை எல்லாவற்றையும் விட டிகிரியை முடிக்கின்றேன், அதற்கு பிறகு எனக்கு வேலை தேவை என்று சொன்னால் பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாகவும் செல்லலாம். பிஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் ஆண்டுதோறும் செய்கிறார்கள், அதிலும் தேர்ச்சி அடைய வாய்ப்புகள் உண்டு. இனி அடுத்த செஷனிலே நாம் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கிறது என்பதனை பார்ப்போம். அதில் எந்தெந்த காலேஜஸ் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது என்பதையும் பார்ப்போம். மிக்க நன்றி.